ஜுவாங் பேட்டர்னா இந்த ஜுவாங் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டதுனால கொஞ்சம் டஃபா இருக்கும். டைம் எடுத்து யோசிச்சு பாரு. ஒரு பொசிஷன் குறைஞ்சபட்சம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பவர் ஆஃப் கால்குலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிற விஷயத்தை நான் கத்து கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். அந்த பவர் ஆஃப் கால்குலேஷன் பேட்டர்ன் படி தான் யோசிக்கணும். அப்பதான் உனக்கு அந்த கேம் வந்து ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆகும். அதர்வைஸ் நீ சும்மா ஜட்ஜா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? So now this is the position. White to play. How did you going to take the Zhuang from the white side? Black க்கு ஒரு குயின் மட்டும் இருக்கு. ஓகேவா? ஒரு பானா அதுவும் பிளாக்கிங்ல இருக்கு, அதை விட்டுரு. சோ ஒரு குயின் மட்டும் இருக்கு. பீஸ் மைனர் பீஸ் எல்லாமே ஒயிட் சைடு இருக்கு. அப்ப மூவ் கரெக்டா கட் ஆஃப் பண்ணோம். இவங்களுக்கு என்னென்ன மூவ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதை யோசிச்சு பாருங்க. இந்த குயினுக்கு என்னென்ன மூவ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எந்த மூவ் விளையாடா ஜுஜுவாங் உள்ள வரும்னு யோசிச்சு பாருங்க. Yeah, yes. ஸ்ரீஹரிப்பன் முழுமையா யோசிச்சு பாருங்க. ஒரு டிஸ்கவர் அட்டாக் வருதா? ஓகே, டிஸ்கவர் அட்டாக் வருது, பட் நீங்க சொல்லாதீங்க, முழுமையா யோசிங்க. டிஸ்கவர் அட்டாக் வருது, நீயே யோசி. அதுக்கப்புறம் ஏன் டிஸ்கவர் அட்டாக் வருது, இந்த பொசிஷன் டிஸ்கவர் அட்டாக் வர மாதிரி பிளான் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒருவேளை அந்த டிஸ்கவர் அட்டாக் அக்செப்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரிசல்ட் யாருக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டியா? If it is 95 men, king going to e4. Then you capture the queen win. The position is going to என்னாச்சு? அடுத்து black king எங்க வருவான்பா? knight e5, king e4, bishop e1. ஓ ஸ்டேல்மேட் வின்னுனா? ஓ ஸ்டேல்மேட் நீ வின்னு புரிஞ்சுக்கிட்டியா? ஸ்டேல்மேட் டிரா ஆச்சு. ரூல்ஸ் மறந்துட்டியா? டேய் ரூல்ஸ் மறந்துட்டியாடா? டேய் நீ ரூல்ஸ் மறந்துட்டு தானே? சரி நீ கிளம்பி வா. கமா நீ கிளம்பி வா. நாளைக்கு ஒரு ஸ்டேல்மேட் கிளாஸ் இருக்கு, அதை வந்து அட்டெண்ட் பண்ணு. சோ அதுக்கப்புறம் ஸ்டேல்மேட் ஆகுது. பட் இமீடியட்டா நம்ம கட் பண்ணியாவது நெசசரி கிடையாது. அதுக்கப்புறம் வேற மூளை ஏதாவது ஆட முடியுமான்னு யோசிச்சு பாரு. கொஞ்சம் பொறுமையா மூளை யோசிச்சு உச்சத்தனமா ஆடு. சோ வெரி சிம்பிள் பா. கொஞ்சம் நீ யோசிச்ச பிளான் கரெக்ட் தான், சரியா? அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யோசிக்கணும். சார் knight e5, king e4, knight g4. சோ knight check, king d5, knight e4. நோ இப்போ ஆக்சுவலா மூவ் இல்ல உனக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு மூவ் இல்ல. எகைன் வெயிட்டிங் மூவ் தான் ஜுஜுவாங். அழகா பொறுமையா கிங் எடுத்து ஒரு மூவ் தள்ளி வச்சிரு. இப்ப என்ன மூவ் விளையாடுவாங்க அதை மட்டும் யோசிச்சு பாரு. 1 2 3 4 5 6 7 8 எங்கேயுமே விளையாட முடியாது. ஓகேவா? பை தி வே குயின் என்ன பண்ணுவாங்க? ஒன்லி மூவ். ஒரு செக் ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு செக் ஆப்ஷன் தான், நாட் ஒன்லி மூவ். ஓகே, இது ஒரு
செக் ஆப்ஷன் தான். B2 செக் ஒன்னு இருக்கு. Yeah, at the time. So F1 செக் இருக்கு. ஏன்னா F1 செக்னா ஸ்டேல்மேட்ல. Yes, sir. So கிங் அக்செப்ட் பண்ணா ஸ்டேல்மேட் வரும். வந்துரும்ல, வராது. கிங் எஸ்கேப் ஆகுதுல. The king C1. கிங் F1 வச்சாங்கன்னா அடிச்சிடுவாங்க. குயின் C1 னா 4க்கு. Sir, queen H1. Queen H1 na the position is going to like stalemate ஆச்சா. Queen H1 நால 4 பேர் மாட்டாது. கிங் எந்த கட்டமும் இல்லையே. சும்மா நைட் இங்க கொண்டு வந்து திரும்ப இங்க கொண்டு வந்து வச்சு பாரு, மேட் 4 காத மாதிரி இருக்குது. சும்மா நைட் E2 வச்சு பின்னாடி வச்சு பாரு. ஆமா சார். அப்புறம் சோ குயின் தான் வைக்கணும். செக் வைக்கணும். செக் வச்சாலும் என்ன போகுது, அடுத்து சிம்பிளா டிஸ்கவர் செக் வச்சு அடுத்த பீஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அடிச்சானா அவ்வளவுதான், அந்த ஒரு பீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. சரியா? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கோர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் ஏகப்பட்ட மெஜாரிட்டி ஒயிட் சுப்பீரியரா இருக்கு. த சேம் டைம் குயின் B2 செக் பார்த்தாச்சு. குயின் C1 னா யூ நோ வெரி வெல் 4க்கு. அட் த சேம் டைம் king going to H1 na so queen H1 na this is also very simple. knight E2 king எந்த ஸ்கொயர் இருக்கு, எந்த ஸ்கொயருமே இல்ல, only moving 4க்கு. ஓகேவா? அப்போ ஒரு மூவ் நடந்தா அவனுக்கு மூவே இல்ல, கம்ப்ளீட்டா எல்லா மூவ் கட் ஆயிடுச்சு. அவன் விளையாண்டாவே டிஃபால்ட்டா மிஸ்டேக் முதல்ல தட் இஸ் த சுச்சுவாங்க. எத்தனை டைம் இதையே நான் திரும்ப சொல்லுவேன். புரிஞ்சா புரியலையா? நீ ஜுஜுவாங்க யோசிக்கணும். அதை விட்டு மூவ் பை மூவ் கால்குலேட் யோசிக்கல. சரியா? Right. This is very easiest question. இது சும்மா ஒரு சப்ஜெக்ட் தான், கொஞ்சம் நல்லா பொறுமையா யோசிச்சு பாரு. Position Y to play. கொஞ்சம் அப்படியே சும்மா ஸ்டாப் பண்ணா போதும், எந்த எமர்ஜென்சி கிடையாது. இப்ப பிளாக் உடைய ஆப்ஜெக்டிவ் இந்த பானை கேப்சர் பண்ணிட்டா ரிசல்ட் மேக்ஸிமம் டிரா. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, டிரா தான் நடக்கும். இல்லையும் லாஸ் ஆகும், அவ்வளவுதான். இந்த பானை கட் பண்ணிட்டாலும் சிங்கிள் நைட்ல மேட்ரிக்க முடியாது, அதுவும் கோயிங் டு டிஃபால்ட் டிரா. அதை விட்டானா இந்த ரெண்டு பானல்ல ஏதோ ஒரு பானை குயின் பண்ண ட்ரை பண்ணலாம். பானும் இந்த டைரக்ஷன் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல how did you play the ஜுஜுவாங் for the white to play? நைட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. டேய், நைட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. கிங்க வர விடாம நைட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சோ பானை தரலாம் கேப்சர் பண்ணுவாங்க. எஸ், கிங் வந்தாலும் பானை அடிக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல அந்த கிங் மூக்கு அந்த பானை கொடுத்துட்டு திரும்ப நைட் கிங் வந்து அடிச்சு பண்ணி இந்த பானை கேப்சர் பண்ணி கிங் அடிச்சதுக்கு அப்புறம் பான் ஃபர்ஸ்ட் குயின் ஆயி செகண்ட் குயின் ஆயி. ஓகே, ரைட். That is also like one kind of answer. At the same question, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சில லாஜிக்கல் மூவ் எப்படின்னா, question white to play or black to play வா? White to play, yes. Some of the waiting move like that. Yes. Question is going to ரெட்டி மார்ஷல் ஆண்ட ஒரு பெரிய கேம் பா. இது வந்து ரெட்டி மார்ஷலோடு நீ நானெல்லாம் யோசிக்குமா கேட்டா தெரியாது, பட் அவங்க விளையாட பெரிய கேம். ஸோ சப்போஸ் அவங்க ஒரு ஹிட் கொடுக்குற ஹிண்ட்ஸ் என்ன, ஸோ இஃப் பிளாக் சப்போஸ் டு மூவ் இன் திஸ் பொசிஷன், பிளாக் இப்போ இந்த பொசிஷன்ல விளையாடணும் அப்படின்னா பிளாக் இஸ் கோயிங் டு ரீச் எ ஜுஜுவாங். இப்போ இவங்க பானை தள்ளினாலும் தப்பு, கிங்கையும் தள்ள முடியாது, கிங்க வெளில தள்ளினாலும் நீ சொன்ன மாதிரி அடுத்த பானை தள்ளி கூட அவெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகேவா? So இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பட் இந்த கொஸ்டின் ஒயிட் டு பிளே. ஸோ நவ் யூ பிளே கிங். சும்மா ஒரு வெயிட்டிங் எங்கேயாவது ஆடு இப்படியே இது எங்க வேணும், F3 G3 பின்னாடி வச்சுக்கோ, அதான் முடிஞ்சாச்சு. ஆஃப்டர் திஸ் பிளே கிங் G6 யூ நோ வெரி வெல், கோயிங் டு D6. அதுக்கப்புறம் கிங் வேற எங்கேயும் நோத்தோம்ல, இந்த போதை நோத்தி வரணும். அடுத்தது பானத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் குயின், எல்லா ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆயாச்சு. அட் த சேம் பொசிஷன் கோயிங் டு கிங் F5 னா என்ன பண்ணும், சும்மா வெயிட்டிங் அவ்வளவுதான் முடிஞ்சு. புரிஞ்சா? அவங்க அந்த பானை தள்ளாலும் உனக்கு நீ சொன்ன நைட் பிஃபோர் வச்சு ஒரு பானை ஸ்டாப் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சுப்ப. ஓகேவா?
பாவி ஜுஜுவாங்கன்னா எல்லா இடத்துலயும் வெயிட்டிங் மூவ் வரான்னு நீ நினைச்சு கூடாது. ஜுஜுவாங்கன்னா அவன் பிளே பண்ணா மிஸ்டேக் மூவ் வருது, அதான் ஜுஜுவாங். அப்ப அவனுக்கு மூவே கொடுக்க கூடாது. இது எல்லா இடத்துலயும் வெயிட்டிங் மூவ் மாதிரி அவங்க விளையாடுவாங்க. சில இடத்துல பிரில்லியன்ஸ் மூவ் ஆடுவாங்க, அது வெயிட்டிங் மூவ் ஆகாது. சரியா? ஜுஜுவாங்கன்னா உன்னை ஆஃப் அண்ட் மூவ் நல்லா தரவா கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவன் எங்க வச்சாலும் மிஸ்டேக் மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணணும், அதான் ஜுஜுவாங். ஓகே, அதான் கன்னி வெடியில கால் வைக்கிற அழகா சிம்பிளா சொல்லிருக்கல. கன்னி வெடியில காலை வைக்கணும், அதான் ஜுஜுவாங். அதுக்கப்புறம் அவன் வச்சானாவே முடிஞ்சு. அவன் மூவ், அதான் அவன் மூவ். அதுக்கப்புறம் அவன் எந்த மூவ் பண்ணாலும் மிஸ்டேக். அவன் நடந்தாலும் மிஸ்டேக், உட்காந்தாலும் மிஸ்டேக், எந்திரிச்சாலும் மிஸ்டேக், ஓடினாலும் மிஸ்டேக், பறந்தாலும் மிஸ்டேக், வெடிச்சிடும். அப்ப அது மேல கால் வைக்கிற போது தான் ஜுஜுவாங். அந்த ஜுஜுவாங் நீ எப்படி வேணா ஆஃபனுடைய எல்லா மூவையும் கால்குலேட் பண்ணணும். அவன் எந்த மூவ் மிஸ்டேக் ஆகிற மாதிரி ஒரு பொசிஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்க கேம்ல என்ன ஆகும், அப்படியே அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ சிம்பிளி பிளே லைக் திஸ் ஒன் மீன் யூ பிளே த ஃபியூ ட்ரையாங்கிள் லெசன். அதான் பெஸ்ட்டாக முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அவன் என்ன மூவ் விளையாடாலும் there is no hopeless. Like b4 தான் நைட்ல அடிச்சிடலாம். king g6 னா you going to simply play push the pawn. There is no more moves. நீங்க தான் வந்தாகணும். எடுத்து இங்க வச்சிரு. இந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியாது. பின்னாடி வச்சுனா பான் ஃபோர்ஸ் முன்னாடி போயிடும். ஸோ அப்போ ஜிஜுவாங் அப்படிங்கிறது பல முறை சொல்லியாச்சு. ஸோ your turn but you are going to mistake mean that is ஜிஜுவாங். your opponent turn அவன் மிஸ்டேக் பண்ணி ஆனா ஜிஜுவாங். இன்னும் சிம்பிளா சொன்னா கன்னி வெடி. ஸோ கால் வெளியில கன்னி வெடிங்கிறது எத்தனையோ படத்துல எல்லாம் பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்லாம் கொஞ்சம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலை வச்சுட்டாங்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் எந்த விளையாடாலும் மிஸ்டேக், அதுதான் ஜிஜுவாங். ஓகே, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் டைட்டா போயிட்டதுனால உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ஆரம்பத்துல நீ சொன்ன ஜிஜுவாங் 1 2 3 ஜிஜுவாங் பயங்கரமா சொல்லிருப்பேன். ஏன்னா அது ஃபைன் பண்ற மாதிரியே இருக்கும். இதுல கொஞ்சம் ஜிஜுவாங் டெக்னிக்கல் லெவல்ல போகும். ஓகேவா? புரிஞ்சா? இதுதான் ஜிஜுவாங். இது ஒவ்வொரு லெவல்லையும் பொறுமையா படிக்க எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா?